राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो वशिष्ठ महर्षि की जय। वशिष्ठर इनकी वशिष्ठ जयंती। அதாவது நம்ம சீதா நவமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சீதா நவமி அன்னைக்கு தான் வசிஷ்ட நவமின்னு கொண்டாடுறா. ஸோ நேற்று இன்னி வரைக்கும் நவமி இருக்கிறதுனால வசிஷ்ட நவமியை இன்னைக்கு கொண்டாடுறாரு. வசிஷ்டர் யார் அப்படின்னா, வேதவியாசரோட அப்பா பராசரர், பராசரருடைய அப்பா சக்தி, சக்தியினுடைய அப்பா வசிஷ்டர். இப்படி சொன்னா கொஞ்சம் புரியாது. வியாசம் வசிஷ்டனப்தாரம், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன். சக்தே பௌத்திரம் அகல்மஷம், சக்தியினுடைய பேரன். பராசராத்மஜம் வந்தே, பராசரருடைய பிள்ளை. சுகதாதம், சுகபிரம்மத்தினுடைய அப்பா. தபோநிதிம், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியின் பிள்ளை பராசரர், பராசரரின் பிள்ளை வேதவியாசர், வேதவியாசரின் பிள்ளை சுகபிரம்ம மகரிஷி. எப்பேற்பட்ட வம்சம்! அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அப்படின்னு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா. எத்தனாவது வாக்கியம் கண்டுபிடிங்கோ? குலகுரு இஷ்வாக்கு வம்சத்தினுடைய குலகுரு வசிஷ்டர். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. வசிஷ்டர் அருந்ததி. அருந்ததி யாரோட பொண்ணு? கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா? கண்டுபிடிங்க. சொல்லியிருப்பேன், என்ன கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. அருந்ததியோடைய மற்ற கூட பிறந்தவாள்லாம் எத்தனை பேர்? அவருக்கு யாராவது அண்ணா தம்பி உண்டா? கொஞ்சம் எல்லாம் பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. வசிஷ்டருடைய அழகான அவதார தினம் இன்று. விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒருத்தர் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் வசிஷ்டர். ராமனுடைய குலகுருன்னு பார்த்தோம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணவரே வசிஷ்டர் தான். அந்த வசிஷ்டருடைய ஜெயந்தியில நமக்கு சமர்த்த ராமதாசருடைய வைபவம், ராமராயாவினுடைய பிரியதாசன் சமர்த்த ராமதாசன். அவர் கண்ட கனவு நனவாகிறது.
அவர் துல்ஜா பவானி கிட்ட பிரார்த்திச்சென்றார் அப்படின்னு நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார்? ஆகனே ஆதாம் தியாவே தே மச காரணே तुझाची वाढवी राजा शीघ्र आम्हासी देखता दुष्ट संहारी रे मागे ऐसे उदंड ऐकिले परंतु रोकड़े काही मूल सामर्थ्य दाखवी देवांची राहिले सत्वे तू सत्व पाहीसी किती भक्तासी वाढती वेगी इच्छा पूर्णची ते खरी रामदास म्हणे माझे सर्व आतुर बोलणे क्षमावे तुलसे माते इच्छा पूर्ण परोपरी. ए तुलजा भवानी, तुलजा भवानी சிவாஜி மகாராஜா நன்னா இருக்கணும். கீர்த்தி, வீரம், விவேகம், பராக்கிரமம் இது எல்லாம் சிவாஜி மகாராஜாவுக்கு வந்து சேர்ந்தது. சிவாஜி ராஜாவை ராஜ்யாதிபதியா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். மகான்களுடைய மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப விசேஷம். அது அப்படியே அது குளிர்ந்து எடுத்துன்னா உங்களை எந்த அவசரத்துக்கு வேணாலும் அழிச்சுட்டு போகும். அதே மகாத்மாக்களுடைய மனசு நொந்து போகும்படியா பண்ண வேண்டாம். பண்ணியாச்சு அப்படின்னா இப்ப நாரதர்லாம் நலக்கூப்ரன் மணிகிரீவன் எல்லாம் மரமா போ அப்படின்ட்டார். ஒரு விதத்துல அது கூட அனுகிரகம் தான். ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வாழ்க்கை ஜோரா நடந்துட்டு இருக்கு, சரி விடுங்க பார்த்துக்கலாம் நல்லா இருங்க அவ்வளவுதான். அகம்பாவம் வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், வாழ்க்கை ரிலாக்ஸா போயிருக்குன்னு வம்பு பேசிண்டு துசங்கத்துல ஈடுபடாதீங்க. அது ஐஸ்வர்யத்தை எல்லாம் இல்லாமல் பண்ணிடும். சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜியினுடைய ஸ்ரத்தை, அவனுடைய உழைப்பு, இது எல்லாம் பார்த்து அவனுக்காக அப்படி பிரார்த்திச்சுக்கிறார். நாம குருவிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட உரிமையோட இருக்கோமோ அத்தனைக்கத்தனை அவர்களுடைய பிரார்த்தனையின் பலம் நமக்கு புரியும். குருவோட பிரார்த்தனை இருக்கு பாருங்க, பகவான் கட்டுப்பட்டே ஆகணும். அதனாலதான் பிரகலாதன், துருவன் எவ்வளவோ பேருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சது. நாரத கிருபை. சரியா? அந்த பிரார்த்தனை சத்ரபதி சிவாஜிக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம். அந்த சமயத்துல சமர்த்த ராமதாசர் பிரதாப்கட் அங்க இருக்கார். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா பிரதாப்கட்ல இருந்து ராய்கட் ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணும். சமர்த்த ராமதாசர் போகல.
ஆனால் பிரதாப்கடுன்னா கோட்டை. பிரதாப்கடில் நின்று இப்படி ராய்கட் இருக்கிற திசையா பார்த்து அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய கை கூப்பி நிற்கிறார். இந்த சமயத்தில் அங்க ராஜ்ய பட்டாபிஷேகமும் அந்த சமயத்துல சமர்த்த ராமதாசர் இங்க நின்னுண்டு ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா 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 அப்படின்னு ஜபிக்கிறார், ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார், ஆனந்தத்துல தழைக்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடு வந்து அப்படி இருக்கும். நிஜமாவே அந்த சிஷ்யர்களுடைய அழகான நியாயமான வளர்ச்சியை பார்த்து அந்த குருவுடைய குதூகலம் இருக்கு பாருங்க, நான் வார்த்தைகளால் வர்ணிக்கலாம் முடியாது. அந்த குருவினுடைய அந்த ஆனந்தத்தை புரிஞ்சின்றவா பாக்யம், அந்த ஆனந்தத்தை மதிக்கிறவர்கள் பாக்யவான்கள், அந்த ஆனந்தத்தை ரசிக்கிறவர்கள் பாக்யவான்கள். அதெல்லாம் கண்ணால பார்க்கணும். நான் குருஜி அம்மாவோட அந்த ஆனந்தத்தெல்லாம் கண்ணால பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் நமக்கு ஒரு அகம்பாவம் வந்துடுத்து, தவறான வழியில போறோம்னா குருவினுடைய உக்ர ரூபத்தையும் பார்க்கலாம். நான் அதையும் பார்த்துருக்கேன். ரொம்ப திமிழ் வந்துடுத்து, ரொம்ப தற்பெருமை வந்துடுத்துன்னா அந்த குருவினுடைய அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்ரம்னு அதையும் நான் பார்த்திருக்கேன். நான் துவண்டு போகும் பொழுது அப்படியே என்ன வாரி அணைச்சு தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த குருவையும் பார்த்திருக்கேன். பல சந்தர்ப்பங்கள்ல யாராவது அவமானப்படுத்தினா நான் கூட சைன் அப்படி விட்டுட்டு போயிடுவேன். குருஜி அம்மாவுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். எப்படி ஒரு குழந்தைய ஒரு கொசு கடிச்சு கொடுத்து அப்படின்னா உடனே அம்மாவுக்கு அவ்வளவு கோவம் வரும், இந்த வாத்சல்யம். அந்த மாதிரி குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா. சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் பண்றத அழகா ஒரு சிஷ்யர் பார்த்துட்டு இருக்கார். அப்படியே கையை கூப்பிண்டு கண்கள்ல கண்ணீர் வை அப்படி ஆசீர்வாதம் எல்லாம் பண்றார். இவ்வளவும் பண்ணிட்டு இருந்த சமர்த்த ராமதாசர் என்னைக்கு நடந்தது? சிவாஜியினுடைய அந்த பட்டாபிஷேகம் எத்தனை பேர் கண்டுபிடிச்சாள்? ஜூன் 6ஆம் தேதி 1674, 1674, ஜூன் மாசம் 6ஆம் தேதி. திதி ஜூன் 6 அப்படின்னா என்ன வரும்? வைசாக்கமா ஜேஷ்டவா என்ன வரும்? கண்டுபிடிக்கும். நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். திரும்பியும் அந்த திதி என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்வேளானுங்க.
அந்த திதி நம்ம அழகான திதி. அது ராய்கட்ல நடக்கிறது. நான் போயிருக்கேன் ராய்கட். ஜோரா இருக்கும். ஜேஷ்ட மாசம் திரையோதசி. நானே சொல்லிட்டேன் சரியா? ஜேஷ்ட மாச திரையோதசியில அழகா ஜம்மனு நடக்கிறது. அவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா நமக்கு? ஹிந்தவி சாம்ராஜ் அப்படின்ற ஒண்ணு நமக்கு கிடைச்சது. அத்தனை அழகான ஒரு நாள் அது. சிவாஜி மகாராஜாவினுடைய அழகான நாள் அது. சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு சந்தோஷம், சொல்ல முடியாத ஆனந்தம். இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த முஜ்ரான்னு சொல்லுவா, ராஜாவை பார்த்து அப்படி குனிஞ்சு அப்படி ஒரு வணக்கம் சொல்றது முஜ்ரா அப்படின்னு. பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. திடுக்குன்னு எடுத்து அவர் சிவாஜி ராஜா சிஷ்யன், ரைட்? அவருக்கு எப்படி ஒரு முத்ரா பண்ணலாம்? கரெக்ட். அப்ப உடனே ஒரு சுவாமி, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கோ, நீங்க என்ன முஜ்ரா பண்ற? சிவாஜி மகாராஜா உங்க சிஷ்யன் அப்படின்னு உடனேயே ராமதாசர் சிரிச்சார். அப்படியே பிரசன்னா இருக்கார். அவ்வளவு பிரசன்னமா சமர்த்த ராமதாசரை பல சந்தர்ப்பங்கள்ல யாருமே பார்த்தது இல்லைன்னா ரொம்ப ஒழிச்சு வச்சுப்பார். அவருடைய கோபம் எதுவுமே வெளில தெரியாது. நிஜமாவே ஆனதும் பெருசா வெடி காட்டவே மாட்டான். சமர்த்த ராமதாசர் சிரிச்சுண்டே சொன்னார், சிவாஜி என்னுடைய சிஷ்யன், சந்தேகமே கிடையாது. நான் முஜ்ரா பண்ணது ஹிந்து சாம்ராஜ்ய சிம்ஹாசனத்தினுடைய பகவானுடைய தாசனாக சத்ரபதியா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அப்படின்ட்டு. என்ன ஒரு மனசு இல்ல? கேட்ட உடனே சிஷ்யனுக்கு கண்கள்ல கண்ணீர். இப்படி கூட யோசிக்க முடியுமா? அப்ப அந்த இடத்த சத்ரபதி சிவாஜின்னு இல்லை, யாரா இருந்தாலும் இந்த மரியாதையை கொடுத்திருப்பார். குரு இப்படி கொண்டாடுவாரா? நம்ம நாரதர் அவர் தான் துருவனுக்கு எல்லா உபதேசமும் பண்றார். அவரே துருவன் ஜம்மனு ஜெயிச்செல்லாம் வருவான் அப்பாட்ட பெருமையா சொல்றார். அவரே தான் நாரதருடைய துருவனுடைய வைபவத்தை ராஜசபையில விஸ்தாரமா சொல்றார். நம்மளை பத்தி பெருமையா பேசுறதுக்கு குருநாதரை விட்டால் வேற யாரு உண்டு? குரு தான். சகம் குருமா, குருஜி அம்மா
அனுபவிச்சு சொல்றேன். சத்ரபதி இந்து சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி. அதுக்கு அந்த பீடத்திற்கான மரியாதை போல சிஷ்யனுக்கு ஆனந்தம். சமர்த்த ராமதாச அந்த சமயத்துல ரொம்ப அழகா சிவாஜியினுடைய ஆனந்தத்துல தலைக்கிறார். தலைச்சுட்டு அப்படி ஒரு குதூகலத்துல சொல்றார். என்ன சொல்றார்? என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் மனசு பெருசு இல்லை, கொண்டாடி கொண்டாடி தானே சொல்லுவார். கொண்டாட்டத்தை தவிர வேற என்ன தெரியும் அவருக்கு? இல்லையா? அதுவும் தன் சிஷ்யனு அப்படி கொண்டாடுற. स्वप्नी जे देखिले रात्रि थे थे तैसेंची होतसे हिंडताम फिरताम गोयलो ஆனந்தவன புவனீம். என்னுடைய கனவு நனவாயிடுத்து, நான் கண்ட கனவு பலிச்செடுத்து. எப்படி இருக்கும் அவருக்கு? யாரால வர்ணிக்க முடியும் அந்த ஆனந்தத்தை? எதை கொண்டு வர்ணிக்க முடியும்? स्वप्निजे देखिले रात्रि तेते तैसे चिहोतसे हिंडता फिरता गेले आनंदवन भुवनी पुडाले सर्वही पापी हिंदुस्तान बलावले अभक्तांचा क्षयो झाला आनंदवन भुवनी. आनंदवन भुवनी ஒரு கிரந்தம். அது ஆனந்தவன புவனி எப்ப எழுதினார்னா, சிவாஜி மகாராஜாவுடைய பட்டாபிஷேகம் பொழுது எழுதினவர். 51 ஓவி இருக்கு. ஒவ்வொரு ஓவின்னு சொல்ல அபங்கெல்லாம் சொல்ல மாதிரி ஓவினா 2 லைன். ஒரு 102 லைன்ல அவர் 51 ஓவியில அவ்வளவு அழகா ஒரு ஜோரா சொல்றார். அந்த சமயத்துல அவ்வளவு அழகா எழுதினார். அவர் காசியில இருக்கும் பொழுது அப்படியே அந்த தியானத்துல நடக்கிறத பார்க்கிறார். அப்படியே எழுதினது. காசிக்கு ஆனந்தவன புவனா அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் கிரிதர சுவாமின்ற ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவர் எழுதி வச்சிருந்தார். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்டது நனவாயிடுத்து அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா எழுதியிருக்க. ராமராயாவினுடைய கிருபை. அதனால இந்து சாம்ராஜ்யம் ஜோரா சமர்த்தராமதாசருடைய கனவு லட்சியம் எல்லாம் நடக்கிறது. இனியும் நிறைய நடக்கும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. श्री राम जय राम
जय जय राम श्रीराम जय राम जय जय राम जय बोलो सीता रामचंद्र भगवान की जय जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जय हिंद भारत माता की जय 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 राधे कृष्णा।